ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு அடிமையாயிட்டோம். நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்க ஆப்ஸ் ஆகட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஆகட்டும், அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே அடிக்ட் ஆகி அதை ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனாலும் இந்த 2024லையும் நீங்கள் வந்து ஒரு நோக்கியா ஃபோனை யூஸ் பண்ணலாமா, பேசிக் ஃபீச்சர் இருக்க நோக்கியா ஃபோனை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்தலாம். இதுக்காக நம்ம சூஸ் பண்ண மொபைல் தான் நோக்கியாவோட 1100 மொபைல். ஸோ நோக்கியாவோட ஒன் ஆஃப் த கிளாசிக்கான எடிஷனில் ஒன் ஆஃப் த மொபைல் தான் இது. ஸோ இந்த மொபைலில் இருக்க ஃபீச்சர் இப்போ 2024க்கும் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களால் மெசேஜ் பண்ண முடியுமா? அதாலும் மெசேஜ் பண்ண முடியும். ஆண்ட்ராய்டில் ஆகட்டும், இந்த சின்ன ஃபோனில் ஆகட்டும் முடியும். ஆனால் இதில் எஸ்எம்எஸ் அவைலபிளாக இருக்கும். எஸ்எம்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும். அந்த 100 எஸ்எம்எஸ் ஃப்ரீயாக தருவாங்க இல்லையா, அந்த ஆப்ஷன் இப்போ வரைக்கும் இதில் அவைலபிளாக இருக்கும். சிம் போட்டு அழகாக யூஸ் பண்ணலாம். டைப் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதை வந்து 2K கிட்ஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். 90s கிட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இது அடிக்ட் ஆயிடும். நார்மலாகவே ஒவ்வொரு கீபேட்லையும் பார்த்தீங்கன்னா 3 லெட்டர் கொடுத்துருப்பாங்க. ஹேஷை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா உங்களால் வந்து இதோட அப்பர் கீயும் லோயர் கீயும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸையும் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீ செட் ஆஃப் ஐகான்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கான ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்ன, நீங்கள் வந்து சைட் பை சைடாக தான் ஒவ்வொன்றா சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாங் டைம் எடுத்துக்கும். ஆனாலும் உங்களுக்கு இது வந்து கை வந்த கலையாக மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து ஃபாண்ட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அடாப்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அழகாக வந்து டைப் பண்ணிடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சென்ட் மெசேஜ், ரிசீவ் மெசேஜ் பார்த்தீங்கன்னா சேவ்டு மெசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேவ்டு மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்ஷனலாக இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே டேப்பில் வந்து நீங்கள் வந்து லோயர் ஃபாண்ட்டை ஹையர் ஃபாண்ட்டாக மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஆண்ட்ராய்டில் செலக்ட் பண்ணி தூக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்சோ இதில் ப்ரீ டெம்ப்ளேட் மெசேஜஸ் அப்படின்னு இருக்கும். இது மூலிமா வந்து நாம் எப்படி கால் பண்ணோடனே கால் யூ லேட்டர் இந்த மாதிரி வந்து ஸ்வைப் டவுன் பண்ணுறோம் இல்லையா, ஸ்வைப் டவுன் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஒவ்வொரு மெசேஜை வந்து நம்ம டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப யூனிக்கானது. ஸோ அப்போவே நோக்கியா திங்க் பண்ணி ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுனாலேயே கரெக்டாக அந்த மாதிரி ப்ரீ செட் ஆஃப் டெம்ப்ளேட் மெசேஜ் வந்து வச்சுருப்பாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்பர்ஸை வந்து டயல் பண்ணி கரெக்டாக வந்து ஈஸியாக வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த நோக்கியா வந்து கிளாசிக்கான எடிஷனுங்க, அதெல்லாம் யாராலையுமே அடிச்சிக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான. அடுத்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஆப்ஷன். காண்டாக்ட்ன உடனே நீங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம். நம்பர்ஸை காப்பி பண்ணுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. அதுதான் இப்போயும் 2024லையும் இது யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் கடைசியில் சொல்கிறேன். ஆனாலும் இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கும் இல்லையா, பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் எமர்ஜென்சி கால் அப்படிங்கிற ஆப்ஷனில் ப்ரீ செட்டாகவே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ செட்டாகவே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ரீசார்ஜ் வந்து எவ்வளோ முடிஞ்சிச்சா முடியலையா, இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அழகாக வந்து இதில் வந்து நம்பர்ஸை வந்து காண்டாக்ட் மூலியமாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரீ செட்டாகவே நோக்கியாவும் வந்து சேவ் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணணும். இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி நம்பர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஆனாலும் அப்போயே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு ப்ரீ செட்டாகவே பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்லேயே டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணது தான் இது. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாவா வெர்ஷன் தான். ஸோ ஜாவாவுக்கும் கொஞ்சம் கீழேன்னு வச்சுக்கலாம். அடுத்து இதில் வந்து லாஸ்ட் கால் ஆகட்டும், இப்போ வந்த கால்ஸ் ஆகட்டும், டயல்டு கால் ஆகட்டும், இதில் எல்லாமே பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 100 நாளைக்கு மேலான கால்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது கேப்பபிள் பண்ணி வச்சுருக்கும். ஐஃபோன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மாதம்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே வந்து எந்த கால்ஸையும் வந்து அது வந்து ஹிஸ்ட்ரியில் வச்சுருக்காது. அதே மாதிரி தான் ஆண்ட்ராய்டுக்கும் சரி, ஒரு பர்டிகுலர் காண்டாக்ட்டுக்கு மேலே வந்து அது வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் இந்த பிரச்சனை இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டோன்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சின்ன சாங்ஸை வந்து டோன்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பேக் சைடு ஸ்பீக்கரே இல்லைனாலும் அவ்வளோ சவுண்டு வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். வைப்ரேஷனும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கிளாசிக்கானது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான சாங்ஸ்லாம் இருக்கும். அப்போல்லாம் இந்த சாங்ஸை வந்து ஏற்றுறதுக்குனே ஒரு போட்டி நடக்கும். அப்போ வந்து லேப்டாப்பில் இன்ஜெக்ட் பண்ணி இதில் வந்து சாங்ஸை வந்து ஆட் பண்ணுவாங்க. அது ஒரு வித்தியாசமான ஃபீலை கொடுக்கும். நீங்கள் அதை பயன்படுத்தினீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். மூவிஸோட சாங்ஸ் எல்லாமே டோன்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதில் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா கிளாசிக் எடிஷனாக தான் இருக்கும். இதில் வந்து ஹாலிவுட் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோலிவுட் எல்லாமே வந்து இதில் வந்து மிக்ஸ்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு ஸ்பெஷலான ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் இதை வந்து ஒவ்வொரு காண்டாக்ட்டுக்கும் தனித்தனியாக கூட சேவ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரானது.
அடுத்து ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஆனா நெறைய பேர் இது யூஸ் பண்ணாத ஆப்ஷன். Nokiaல சில பேருக்கு பிடிக்காத ஆப்ஷன்னு கூட சொல்லலாம். ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, எல்லாமே ஜெனரலா இருக்க செட்டிங்ஸ்ல வந்து சில பேர் மாத்தி விட்டுருவாங்க. இது ஒரு டைம் மாத்திட்டாங்க அப்படின்னா, உள்ள எங்க மாத்தணும் அப்படின்னு சில பேர் மறந்துருவாங்க. தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி, படிக்காதவங்க இருந்தாலும் சரி, அது மறந்துரும். நிஜமாலுமே அதுதான் Nokiaவோட பிரச்சனையே. ஒரே ஃபார்மேட்ல இருக்கனால வந்து சில பேர் மறந்து அத மாத்தி வச்சுருவாங்க. ஸோ, அதனால வந்து அதுக்குள்ள யாரும் போக மாட்டாங்க. ஆனாலும் உங்களால வந்து பல விஷயங்கள சைலன்ட்ல போறது, வைப்ரேஷன் ஆன் பண்றது, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள வந்து டோன் பண்ணி மாத்த முடியும். அதே மாரி சாங் ஸ்லைடையும் வந்து மாத்த முடியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டைமிங் வச்சுக்கலாம். அதே வந்து காலிங்க்கான ஃபீச்சர்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாரி எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ள வந்து இண்டிவிஜுவலா வந்து ஒவ்வொரு பெர்சனுக்கும் வந்து நீங்க வந்து மாத்துறதுக்கான ஆப்ஷன் வந்து உள்ள வந்து குடுத்துருப்பாங்க. ஆனாலும் இது வந்து Nokiaல பல பேத்துக்கு பிடிக்காது. மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் இந்த மாரி இருந்தாலும் அது யாருக்குமே பிடிக்காது. அதுதான் விஷயமே. அடுத்து செட்டிங் ஆப்ஷன். செட்டிங்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். செட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி செட்டிங்ஸ் ஆகட்டும், அப்பயே வந்து பின் லாக் ஆப்ஷன் இருந்துச்சு. இதுலயும் பார்த்தீங்கன்னா, பின் லாக் ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பேட்டர்ன் லாக் போடுறோம் இல்லையா? அப்போ வந்து பின் லாக் இருந்துச்சு. பின் லாக்லாம் மறந்துட்டாங்கன்னா அப்படின்னா, Nokiaவோட மொபைல வந்து ஒரு ஓரமா எடுத்து வச்சிரணும்னு அர்த்தம். சாஃப்ட்வேர கிராக் பண்ணி தான் அதுக்கப்புறம் எடுக்க முடியும். ஸோ, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய தர்ம சங்கடமான நிலை. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அலாரம் ஆல்ரெடி இருக்கும். ஸோ, அலாரம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க மொபைல்ல வந்து கேட்குதோ, கேட்கலையோ, அதுல எவ்வளோ நல்ல ஸ்பீக்கர் இருந்தாலும் அலாரம் நமக்கு கேட்க மாட்டேங்குது. Nokiaல வந்து இல்லாத ஸ்பீக்கரே கூட அவ்வளோ அழகா கேட்கும். அந்த அளவுக்கு Nokiaல வந்து ஒரு சூப்பரான சவுண்ட் வேவ்ஸ் வந்து குடுப்பாங்க. இதுல வந்து டைமிங் மட்டும் நீங்க வந்து ஜஸ்ட் வந்து பண்ணா போதும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ட்ரிக்கியானது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8 மணி நேரம் நீங்க தூங்குறீங்க அப்படின்னா, 8 மணி நேரம் கரெக்ட்டா இதில வச்சிரணும். வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீசெட் டைமிங் வரும். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 2வது நீங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் டைம் அண்ட் டேட்ட வந்து சூஸ் பண்ற மாரி இருக்கும். அந்த டேட்ல தான் இந்த வகையான அலாரம் வந்து அடிக்கிற மாரி இருக்கும். இது 2வது. இது மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஸ்லோ ரன் மாரி எடுக்கும். இதனால வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாரி சுத்தி சுத்தி இத நம்பர வைக்கிற மாரி இருக்கும். அது ஒரு ஜெனரலான ஃபீலிங் தான். ஆனாலும் நீங்க டைம் அண்ட் டேட் மட்டும் கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அலாரம் சூப்பரா அடிக்கும். உங்கள எழுப்பி விட்டுரும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப இருக்க ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்ல அலாரம் கேட்க மாட்டேங்குது. அதுதான் உண்ம. சவுண்டே கேட்க மாட்டேங்குது சீரியஸா சொல்லப்போனா. ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு. போக போக மோசமாயிடுது. ஆனா Nokiaல வந்து எப்பவுமே ஒரே மாரி தான் இருக்கும். ஸ்டாண்டர்டா இருக்கும். நீங்க அத எந்த வகையான தொந்தரவோ, கீழயோ, மேலயோ எங்கேயும் போடாம, தண்ணியெல்லாம் போடாம இருந்தீங்க அப்படின்னா, அது ஒரு பெஸ்ட்டான அலாரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கேம். கேம்னு வரும்போது இங்க வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அப்படிலாம் நெனச்சுக்காதீங்க. 2 கேம் தான். ஒண்ணு ஸ்னேக் கேம். இந்த ஸ்னேக் கேம் வந்து வின்டேஜ் ஆனது. ரொம்ப ரொம்ப வின்டேஜ் ஆனது. கொஞ்ச நாள் முன்னாடி கூட இது எத்தனையோ கோடிகளுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த Nokiaவோட எடிஷனும், இந்த ஸ்னேக் கேமும் போனத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுதான். இந்த ஸ்னேக் கேம் வந்து அப்ப இருந்த எல்லா 90ஸ் கிட்ஸும் கண்டிப்பா ஒரு முறையாவது விளையாண்டுருப்பாங்க. ஏன்னா, இந்த ஒரு முறையா இந்த ஃபோன் வந்து அவங்க கைக்கு மாட்டியிருக்கும். அதுலயும் வந்து அவங்க அப்பாவோட மொபைலோ, இல்ல அவங்களோட மொபைலா கூட இருந்திருக்கலாம். அதுல இந்த கேம் ஸ்னேக் கேம் வந்து விளையாண்டுருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரேண்டமான ஒரு கேம் இருக்கும். அந்த ரேண்டமான கேம் பார்த்தீங்கன்னா, மொபைலுக்கு மொபைல் வேரி ஆகும். சில பேர் மொபைல்ல பார்த்தீங்கன்னா, அத அழிச்சுட்டு வேற கேம் கூட ஏத்திருப்பாங்க. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் தான். இந்த சின்ன சின்ன வேரியேஷன் கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, Nokiaக்குள்ளே வந்து இன்பில்ட்டா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனா, ப்ரீ இன்ஸ்டாலா வர்றது இந்த ஸ்னேக் கேம் மட்டும் தான். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சக்சீட் பண்ணது பார்த்தீங்கன்னா, நியர்லி பார்த்தீங்கன்னா 82 அதுதான் என்னோட ஹையஸ்ட் ஸ்கோர். அதுக்கு மேல என்னால ஹையஸ்ட்டா பண்ண முடியல. அடுத்து இருக்கிறதெல்லாம் நார்மலான கேம்ஸ் தான். இதுலயும் பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் கேம்ஸ் இருக்கும். சில பேர் மாத்தி வச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங் கேம் இருக்கும், ஃபயரிங் கேம் இருக்கும். ஆனா, எல்லாமே மினியேச்சர் வெர்ஷனா இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ இருந்த வீடியோ கேம ரெப்ரசன்ட் பண்ற மாரி இருக்கும். அப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ கேம்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ, அத வந்து ரெப்ரசன்ட் பண்ற மாரி தான் இந்த கேம்ஸ் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு கிளாசிக்கான எடிஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா, கேம்க்கான செட்டிங்ஸ் இது எல்லாமே வந்து உள்ள வந்து இன்பில்ட்டாவே செட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இது எக்ஸ்ட்ரால பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட எக்ஸ்ட்ராவான ஃபீச்சர்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க கால்குலேட்டர் ஆகட்டும், கால்குலேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க கால்குலேட்டர்லாம் வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா, அப்ப இருக்க கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு நம்பரையும் டயல் பண்ணிட்டு, அது ஈக்குவல் டூவா, டிவைடா, ஆடா, சப்ட்ராக்ஷனா, இல்ல மல்டிப்ளிகேஷனா அப்படின்னு கரெக்ட்டா ஒவ்வொன்னுக்கும் குடுக்குற மாரி இருக்கும். அதுலருந்து நீங்க ஒவ்வொரு நம்பரையும் வந்து டிவைடோ, இல்ல பிளஸோ, மைனஸோ பண்ற மாரி இருக்கும். இது எல்லாமே நீங்க சூஸ் பண்ற ஆப்ஷன பொறுத்து தான் ஒவ்வொன்னும் நீங்க சூஸ் பண்ற மாரி தான் இருக்கும். இது ரொம்பவே Nokiaவோட ஒரு ஸ்பெஷலான விஷயம். அப்ப இருந்த கிட்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஃபேவரட்டான விஷயமும் கூட. ஸோ, இதில வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டாப் வாட்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைல நீங்க வந்து ஸ்டாப் வாட்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ். கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ் இதுலயும் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த மொபைல நீங்க வந்து ஸ்டாப் வாட்சா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி கிளாக்கா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த டைம் ரன் அவுட் இருக்கு இல்லையா? அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரானது. இப்ப இருக்க மொபைல்லயும் இருக்கு.
இப்போ இருந்த நோக்கியா மொபைல்லையும் இருக்குது. 2024 சஸ்டெயின் பண்ணுறதுக்கு இதெல்லாமே ஒரு முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டைமை வந்து செட் பண்ணுறது, ரன் அவுட் டைமிங் தான் இதெல்லாமே. ஸோ ஸ்டாப் கிளாக், ரன் அவுட் டைமிங் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்லேயே வந்து கிடைச்சிடும். இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி வந்து அலாரம் செட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன வந்து நீங்கள் ஹார்ஸை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான விஷயம் கம்போஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த கம்போஸ் அப்படிங்கிறது சின்ன சின்ன 90s கிட்ஸ் எல்லாமே மியூசிக் டைரக்டராக மாறலாம்னு யோசித்த காலம் உண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கீபேட்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த கீபேட்ஸை வச்சு நீங்கள் வந்து பியானோ வந்து வாசிக்க முடியும். எஸ், நீங்கள் கேட்குறது சரிதான். பியானோ அண்ட் சின்ன சின்ன மியூசிக்ஸை வந்து நீங்கள் இதில் வாசிக்க முடியும். இதில் வந்து ஒவ்வொரு டோனுக்கும் பார்த்தீங்கன்னா உச்சஸ்தானம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த உச்சஸ்தானத்தை வந்து நீங்களே வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இருக்க கீபேட்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து அதை வந்து கிரியேட் பண்ண முடியும். கிரியேட் பண்ணிவிட்டு அதை ப்ளே பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிரியேட் பண்ண அந்த நோட்ஸை வந்து சேவ் பண்ணியும் வச்சுக்க முடியும். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா, இல்லை இது பொய்ன்னு நினச்சிங்க அப்படின்னா பழைய நோக்கியாவை எடுத்து பாருங்கள், இந்த ஆப்ஷன் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்டாக நிறைய வகையான சாங்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. நீங்களே வந்த புது சாங் கூட சின்ன சின்னதாக அதை வந்து கம்போஸ் பண்ணிக்க முடியும். அது உங்களுக்கு தெரிஞ்சு இந்த டோன் தான் அது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு இதை வந்து டைப் பண்ணி அந்த டோன்ஸ் வந்து பேட்டர்னாக வந்து மாற்றிக்க முடியும். உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து அதில் அலாரம்காகவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது கால் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காலிங்காகவோ வந்து இதை வந்து காலர் டியூனாகவே ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஸ்க்ரீன் சேவர் நிறைய பேருக்கு இந்த ஆப்ஷன் வந்து பிடிக்கும். இந்த ஸ்க்ரீன் சேவர் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக நோக்கியா ஒரு 5 ஸ்க்ரீன் சேவரை கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நெட் சென்டரோ இல்லை இது மாதிரி வந்து மொபைல் சர்வீஸ் சென்டருக்கோ போயிட்டு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரோசஸ் ஆகட்டும், இந்த மாதிரி விஷஸ் ஆகட்டும், இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மூலிமா சென்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. இதுக்கெல்லாம் வந்து காஸ்ட் ஆகும். இப்போ ரூ. 2 ரூ. 3 அந்த மாதிரி காஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம். நாம் வந்து ஒரு ஸ்க்ரீன் சேவராக வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். டிஜிட்டலாக மாறிடும். என்னோடய ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இந்த மாதிரி ஃபோட்டோ மாதிரி எடுத்து வச்சுப்பாங்க சின்ன வயசுலலாம். ஸோ இது எல்லாமே நோக்கியாவோட ஒன் ஆஃப் த கிளாசிக்கான விஷயங்கள் தான். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு நோக்கியா மொபைல் இந்த வருஷம் 2024 அப்போவும் யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும் தான் சொல்லுவேன். அண்ட் இதில் வந்து ஃப்ளாஷ் லைட் ஆப்ஷனும் இருக்குது. இதில் எங்கடா ஃப்ளாஷ் லைட் அடிக்குன்னு கேட்டிங்கன்னா குட்டியாக தெரியுது பார்த்தீங்களா லைட், இதுதான் அந்த ஃப்ளாஷ் லைட். அப்போ இருந்து நோக்கியா பார்த்தீங்கன்னா இந்த லைட்டே போதுமானதாக இருந்துச்சு. அப்போ பவர் இல்லாத நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நோக்கியா வச்சு தான் சமாளிப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பவர் கட் நடக்கும். காலையில் போணுச்சு அப்படின்னா இரவு வரும், இல்லை இரவு போணுச்சு அப்படின்னா காலையில் தான் வரும். அந்த மாதிரி தான் நடக்கும். அப்போல்லாம் இந்த நோக்கியா வச்சு தான் அங்கே சமாளிச்சுட்டு இருப்போம். லைட் அடிச்சுட்டு அப்போ தான் வந்து நாங்கள் ஹோம் ஒர்க்லாம் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருப்போம். மலரும் நினைவுகள் எல்லாமே வருது. ஸோ வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் இந்த 2024 இந்த நோக்கியாவோட 1100 மொபைலை யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஆல்சோ இல்லை சார் நான் ஆண்ட்ராய்டில் தான் இருக்கேன், இப்போ ஆண்ட்ராய்டில் கண்டினியூ பண்ணலாம் நினைக்கிறேன், எனக்கு ஆண்ட்ராய்டு தான் பெஸ்ட், இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்களும் தாராளமாக சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இந்த பிஸியான சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நோக்கியா வச்சு சமாளிக்கிறது அப்படிங்கிறதும் சில பேருக்கு கஷ்டமான விஷயமா இருக்கலாம். சோஷியல் மீடியாவில் வந்து பாப்புலராக இருக்கவங்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கோம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கண்டென்ட்டை டெய்லி ரெகுலராக பார்க்கணும், வித்தியாசமாக கண்டென்ட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒவ்வொரு சேனலோட கண்டென்ட்டும் சூப்பராக இருக்கும்.